வெல்கம் பேக் டு இல்ம் இன்ஜினியரிங் தமிழ். இந்த வீடியோவில் ASME செக்ஷன் 9 பற்றி பார்க்க போகிறோம். இது பாய்லர் அண்ட் ப்ரெஷர் வெசல் கோடு, இன்டர்நேஷ்னல் கோடு. இதுதான் இந்த உலகம் முழுவதும் யூஸ் பண்ணுவாங்க வெல்டிங்காக இந்த கோடு. இதில் பார்த்தீங்கன்னா 4 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்ட் QG ஜென்ரல் ரெக்யூர்மெண்ட். செகண்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் QWO வெல்டிங். தேர்டு பார்ட்டு QB பிரேசிங். ஃபோர்த்து பார்ட்டு QF பிளாஸ்டிக் ஃபியூசன். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஜென்ரல் பார்ட்டு. இந்த ஜென்ரல் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ப்ராசஸுக்கான பொதுவான ஸ்கோப்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா வெல்டிங். இந்த வெல்டிங்கில் பார்த்தீங்கன்னா 5 ஆர்டிகல்ஸ் இருக்குது. அடுத்து தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா பிரேசிங். பிரேசிங்கில் பார்த்தீங்கன்னா 4 ஆர்டிக்கல் இருக்குது. அப்புறம் பிளாஸ்டிக் ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா 4 ஆர்டிக்கல் இருக்குது. இது போக நான் மேண்ட்ரி அண்ட் மேண்ட்ரி அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 9 சாப்டர் இருக்குது. இதில் இந்த 3 ப்ராசஸ் தான் நம்ம இந்த இதில் இருந்து எடுக்க போகிறோம். 3 ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வெல்டிங், அண்ட் செகண்ட் ப்ராசஸ் பிரேசிங், தேர்ட் ப்ராசஸ் பிளாஸ்டிக் ஃபியூஷன். இதில் நம்ம வெல்டிங் பார்க்க போகிறோம். வெல்டிங்கில் பார்த்தீங்கன்னா 5 ஆர்டிக்கல் இருக்குது. ஆர்டிக்கல் 1 பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஜென்ரல் ரெக்யூர்மெண்ட். வெல்டிங்கில் பொதுவான ரெக்யூர்மெண்ட் என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு ஆர்டிக்கலில் சொல்லிடுவாங்க. செகண்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன். WPS உருவாக்குறது தான். WPS தான் வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன். அதை எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறது தான் செகண்ட் ஆர்டிக்கல். தேர்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா வெல்டர் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன். ஒரு வெல்டர் வந்து கரெக்டாக பண்ணுவார் அப்படி சொல்லி அவருக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்கறது தான் வெல்டர் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதை டெஸ்ட் பண்ணி இந்த வெல்டருக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஃபோர்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் டேட்டா. வெல்டிங்கோட டேட்டா, வெல்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன டேட்டா வேணும் அது எல்லாமே இந்த ஃபோர்த் பார்ட்டில் கொடுத்துருவாங்க. ஆர்டிகல் 5 பார்த்தீங்கன்னா ஒரு WPS ஸ்டாண்டர்ட் WPS எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சாம்பிள்ஸ் மாதிரி காட்டியிருப்பாங்க, அவ்வளோதான். அப்புறம் அதே மாதிரி தான் பிரேசிங்லேயும். பிரேசிங்கில் பார்த்தீங்கன்னா பிரேசிங் ஜென்ரல் ரெக்யூர்மெண்ட் ஃபஸ்ட் ஆர்டிக்கல். செகண்ட் ஆர்டிக்கல் பிரேசிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன். அதே தான், அங்கே வெல்டிங்க்கு பதிலாக இங்கே பிரேசிங், அவ்வளோதான். தேர்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா பிரேசிங் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பிரேசிங் டேட்டா. சேம் தான், டிட்டோ. ஆனால் அதில் வந்து வெல்டிங், இதில் வந்து பிரேசிங், அவ்வளோதான். அப்புறம் தேர்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அதே பிளாஸ்டிக் ஃபியூஷன். அதே சேம் தான், 4 ஆர்டிக்கல். பிளாஸ்டிக் ஃபியூஷன் அங்கே வந்து வெல்டிங் பிரேசிங் பதிலாக இங்கே பிளாஸ்டிக் ஃபியூஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃபியூஷன் ஜென்ரல் ரெக்யூர்மெண்ட். செகண்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃபியூஷன் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன். தேர்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃபியூஷன் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன். ஃபோர்த் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃபியூஷன் டேட்டா. சேம் தான். இதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்படியே வெல்டிங்கில் ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையும் நம்ம வந்து உள்ளே போய் டீப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கான டவுட்டையும் இதில் நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.